ஜெபம் பண்ண கடவோம். என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். மகா பரிசுத்தமும் அன்பும் கிருபைகளும் நிறைந்த பரலோக பிதாவே, எங்களை உமது செட்டைகளின் மறைவிலே மூடி பாதுகாத்து கொண்டு வர தயவுக்காக கோடா கோடி ஸ்தோத்திரம் அப்பா. இது உன்னதமான தெய்வத்தை நாங்கள் ஆராதிக்கவும் தொழுது கொள்ளவும் எங்களை அழைத்து கொண்டு வந்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவர் தாமே எங்கள் மத்தியிலே எழுந்தருளி உம்முடைய பிரசன்னத்தினால் நிறைத்து இந்த ஆராதனை முழுவதும் உம்முடைய அன்பினாலும் கிருபையினாலும் ஒவ்வொருவரையும் நிறைத்து இந்த ஆராதனைகளுக்கு ஆசீர்வாதமாக்கி தர வேண்டும் என்று மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆராதனைக்கு ஆரம்பமாக ஆண்டோடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாக கீதம் 121 பாமாலை 103 பாடுவோம். என் அருள்நாதா இயேசுவே சிலுவை காட்சி பார்க்கையில். கீதம் 121 பாமாலை 103 பாடுவோம். துன்மார்க்கன் தான் செய்த துன்மார்க்கத்தை விட்டு விலகி நியாயத்தையும் நீதியும் செய்வானையாயில் அவன் தன் ஆத்துமாவை பிழைக்க பண்ணுவான். உங்கள் வஸ்திரங்களை அல்ல உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கம் மன உருக்கம் நீடிய சாந்தும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாயிருக்கிறார். நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவளாயிருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதியுள்ளவராயிருக்கிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சந்நிதியில் மாயமாய் மறைத்து கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படிதலும் உள்ள இருதயத்தோடு அறிக்கையிட
வேத வசனம் பற்பல வாக்கியங்களை நம்மை ஏவுகிறது. நாம் எக்காலத்திலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிட வேண்டுவதுமன்றி அவருடைய திருக்கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக சோத்திரம் செலுத்தவும், மிகவும் சிறந்த அவருடைய புகழை பிரசாரம் பண்ணவும், அவருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும், சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கும் தேவையானவைகளுக்காக வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற தருணத்தில் பாவங்களை அறிக்கையிடுவது நமது விசேஷித்த கடமையாக இருக்கிறது. ஆகையால் இங்கே இருக்கிற நீங்கள் யாவரும் சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த சொத்தத்தோடும் பரம கிருபாசன தண்டையில் என்னுடனே கூட சேர்ந்து நான் சொல்லுகிற பிரகாரம் சொல்ல உங்களை வேண்டிக் கொள்கிறேன். ஜெபம் பண்ண கடவோம். யாவரும் சேர்ந்து பொதுவான பாவரிக்கை ஜெபத்தை ஏறெடுப்போம். சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, நாடுகளைப் போல நாங்கள் முடிய வழிகளை விட்டு வலிவி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவளை செய்யாமல் செய்யத்தகாதவளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே தேவரீர் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் அதற்கு அருளிச்சத வாக்குத்தத்தங்களின்படியே இருவாய்க்குமுள்ள குற்றவாளிலாக எங்களுக்கு இறங்கும். தப்புதங்களை அறிக்கடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்து நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் தேவ பக்தி நீதியும் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக நடந்து வர இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாக இருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் பாவியின் மரணத்தை விரும்பாமல் அவன் தன் பாவத்தை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்பி பாவத்து நிமித்தம் துக்கப்படுகிற தமது ஜனத்துக்கு பாவ விமோசனத்தை மன்னிப்பையும் கூறி அறிவிக்க தம்முடைய பணிவிடைக்காரருக்கு அதிகாரத்தையும் கட்டளையும் அருள் செய்திருக்கிறார். மெய்யாய் மனம் திரும்பி தமது பரிசுத்த சுவிசேஷத்தை உண்மையாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் அவர் பாவங்களை மன்னித்து விமோசனம் செய்கிறார். ஆகையால் கடைசியிலே அவருடைய நித்திய ஆனந்தத்தில் சேரத்தக்கதாக இத்தருணத்தை நாம் செய்கிறவருக்கு பிரியமாயிருக்கவும் இனி உயிரோடு நாளெல்லாம் மாசில்லாமல் பரிசுத்தமுள்ளவர்களாக நடக்கவும் அவர் நமக்கு மெய்யான மனம் திரும்புதலையும் தம்முடைய பரிசுத்த ஆவியை அருள் செய்ய வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்ள கடவோம். ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றாட அப்பத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாக குற்றம் செய்கிறவர்களுக்கு மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னைக்கும் உடையவரே. ஆமென். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். தேவனே, எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரும். ஆண்டவரே, எங்களுக்கு சகாயம் பண்ணார். தேவரேயோ. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. கர்த்தரை துதியுங்கள். கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக.
முறையாக வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 125ஆம் சங்கீதம். 125ஆம் சங்கீதத்தை முறையாக வாசிப்போம். கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தைப் போல் இருப்பார்கள். பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்குமாய் போல் கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார். நீதிமான்கள் அநியாயத்திற்கு தங்கள் கைகளை நீட்டாதபடிக்கு ஆகாமியத்தின் கொடுங்கோல் நீதிமான்களுடைய சுதந்திரத்தின் மேல் நிலைத்திராது. கர்த்தாவே நல்லவர்களுக்கும் இதயத்தின் செம்மையானவர்களுக்கும் நன்மை செய்யும். சேர்ந்து வாசிப்போம். தங்கள் கோணலான வழிகளுக்கு சாய்கிறவர்களை கர்த்தர் அக்கிரமக்காரரோடே போக பண்ணுவார். இஸ்ரவேலுக்கோ சமாதானம் உண்டு. வாசிக்க வேண்டியதான வேத பாடம் யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல் 20ஆம் வசனம் முடிய. யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல் 20ஆம் வசனம் முடிய. மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். அப்பொழுது பரிசேயர் அவரை நோக்கி, உன்னை குறித்து நீயே சாட்சி கொடுக்கிறாய், உன்னுடைய சாட்சி உண்மையானதல்ல என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரயுத்தரமாக, என்னை குறித்து நானே சாட்சி கொடுத்தாலும் என் சாட்சி உண்மையாய் இருக்கிறது. ஏனெனில் நான் எங்கே இருந்து வந்தேன் என்றும் எங்கே போகிறேன் என்றும் அறிந்திருக்கிறேன். நீங்களோ நான் எங்கே இருந்து வருகிறேன் என்றும் எங்கே போகிறேன் என்றும் அறியீர்கள். நீங்கள் மாமிசத்துக்கு ஏற்றபடி நியாயம் தீர்க்கிறீர்கள். நான் ஒருவனையும் நியாயம் தீர்க்கிறது இல்லை. நான் நியாயம் தீர்த்தால் என் தீர்ப்பு சத்தியத்தின்படி இருக்கும். ஏனெனில் நான் தனித்திருக்கவில்லை, நானும் என்னை அனுப்பின பிதாவுமாக இருக்கிறோம். 2 பேருடைய சாட்சி உண்மை என்று உங்கள் நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறது. நான் என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவனாய் இருக்கிறேன். என்னை அனுப்பின பிதாவும் என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறார் என்றார். அப்பொழுது அவர்கள், உம்முடைய பிதா எங்கே என்றார்கள். இயேசு பிரயுத்தரமாக, என்னையும் அறியீர்கள், என் பிதாவையும் அறியீர்கள். நீங்கள் என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிவீர்கள் என்றார். தேவ ஆலயத்திலே இயேசு உபதேசம் பண்ணுகிற போது தர்ம பெட்டி இருக்கும் இடத்தில் இந்த வசனங்களை சொன்னார். அவருடைய வேலை இன்னும் வராதபடியினால் ஒருவனும் அவரை பிடிக்கவில்லை. வாசிக்க வேண்டியதான வேத பாடம் வாசித்தாயிற்று.
வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஜெபம் பண்ண கடவோம். பரமண்டங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றாட உணவை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்தவர்களே நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் பிரவேசிக்கப்படாமல் தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும். கர்த்தாவே, உம்முடைய இரக்கத்தை எங்கள் காண்பியோ. உம்முடைய பணிவுடைக்காரருக்கு நீதியை தருப்பியோ. கர்த்தாவே, உம்முடைய ஜனத்தை ரட்சியோ. கர்த்தாவே, எங்கள் காலத்து சமாதானத்தை கட்டளையிடு. பராபரனே, எங்கள் இதயத்தை சுத்திகரியோ. கிறிஸ்து உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு முன் வரும் 2ஆம் ஞாயிறு, லெந்தனும் நாட்களில் 5ஆம் ஞாயிறு. கிருபையும் இரக்கமும் நிறைந்த ஆண்டவரே, எங்கள் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாய் உமது சீஷராக வாழ எங்களை தெரிந்து கொண்ட தயவிற்காகவும் எங்களோடு இருப்பேன் என்ற உமது வாக்குத்தத்தங்களுக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் எப்பொழுதும் உமது அழைப்பை உணர்ந்து செயல்படவும் அழைப்புக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளவும் கிறிஸ்து இயேசுவை போல் சிலுவையை சுமக்க தயங்காமல் உம்மை பின்பற்றும் எங்களுக்கு உதவிட வேண்டும் என்று உம்மோடும் பரிசுத்த ஆவியானோரோடும் அரசாளுகிற இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம். சமாதானத்துக்கு காரணரும் ஏக சிந்தை விரும்புகிறவருமாகிய தேவனே, உம்மை அறிவதை நித்திய ஜீவன், உம்மை சேவிப்பதை மெய் சுவாதீனம். தேவரீரை தஞ்சமாக கொண்டிருக்கும் அடியராகிய நாங்கள் எந்த விரோதடைய வல்லமைக்கும் பயப்படாதிருக்கும்படியாக
சத்துருக்கள் செய்கிற எல்லா பிரயத்தனையும் நின்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் எங்களை காப்பாற்றி அருளும். சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, இந்நாள் வரையும் எங்களை சுகமாய் நடத்தி வந்த எங்கள் பரமபிதாவாகிய கர்த்தாவே, இந்நாளிலும் அது மிகுந்த வல்லமையால் எங்களை காப்பாற்றி நாங்கள் யாதொரு பாவத்துக்குட்படாமலும் எவ்விதமான மோசத்திலும் அகப்படாமலும் பார்வைக்கு நீதியாயிருக்க எப்பொழுதும் செய்கிறதற்கு நாங்கள் செய்கிற எல்லாவற்றையும் உம்முடைய ஆளுகையினால் நடத்தியல்ல வேண்டும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். மகா அதிசயங்களை செய்கிற சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, பேராயர்கள் மேலும் ஆயர்கள் மேலும் சபை ஊழியர்கள் மேலும் விசாரணைக்கு ஒப்புவிக்கப்பட்ட எல்லா சபைகள் மேலும் ஆரோக்கியம் தருகிறனுடைய கிருபையுள்ள ஆவி அனுப்பி உமக்கு உத்தம பிரியமளவில் நடக்கும்படி உமது ஆசீர்வாதமாகிய பணி அவர் மேல் ஓயாமல் பெய்யச் செய்தருளும். கர்த்தாவே, எங்கள் காரிய கர்த்தரும் மத்தியஸ்வரமாக இயேசு கிறிஸ்துக்கு மகிமை உண்டாக இதை கட்டளையிட்டருளும். இத்தருணத்தில் ஒருமனப்பட்டு உம்மை நோக்கி எங்கள் பொதுவான விண்ணப்பங்களை செய்ய எங்கள் கிருபை அளித்த சர்வ வல்லமையுள்ள தேவனே, 2 பேராவது 3 பேராவது நாமத்தினாலே கூடி வரும் பொழுது அவள் கேட்கிற அளிச்ச என்று வாக்கரளி இருக்கிறேன். கர்த்தாவே, அடியாராக எங்களுக்கு வேண்டிய நன்மைகள் உண்டாக எங்கள் விருப்பங்களை வேண்டுதலை போல் நிறைவேற்றி இம்மையிலே உம்முடைய சத்தியத்தை அறிகிற அறிவையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் எங்களுக்கு கட்டளையிட்டருளும். ஆண்டோடைய வார்த்தையை கேட்பதற்கு ஆயத்தமாக கீதம் 139 பாமாலை 102 பாடுவோம். இரத்தம் காயம் குத்தும் நிறைந்து. கீதம் 139 பாமாலை 102 பாடுவோம்.
கர்த்தரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணைச்ச நாமத்தினாலே திருநெல்வேலி திருமண்டலம் கல்லடைக்குறிச்சி சிஎஸ்ஐ கிறிஸ்து ஆலயத்தின் சார்பாக இந்த ஆராதனை வேளையிலே பங்கு பெறும்படி வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆண்டவருடைய கிருபையும் ஆசீர்வாதம் உங்களோடு கூட எப்பொழுதும் நிலைத்திருப்பதாக. ஒவ்வொரு வாரமும் உங்களோடு கூட சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். விசேஷமாக இந்த நல்ல வாய்ப்புகளை நமக்கு ஒவ்வொரு வாரமும் தந்து வருகிற நம்முடைய அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அருமையான ஐயா சாது சுந்தர் செல்வராஜ் ஐயா அவர்களுக்காக கர்த்தரை துதிக்கிறேன், ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். நம்ம எல்லாரும் ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும், ஆராதனையின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு பெரிய வாஞ்சியோடு தரிசனத்தோடு கூட ஐயா அவர்கள் நமக்கு இதை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். நம்முடைய தனி ஜபங்களிலே, குடும்ப ஜபங்களிலே சாது அவர்களுக்காக, அப்படி ஊழியங்களுக்காக ஜெபிப்போம், ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். ஒவ்வொரு வாரமும் இந்த ஆராதனை வேளை சிஎஸ்ஐ டயசிஸ் என்ற யூடியூப் சேனலில் நாங்கள் காலை 7 மணிக்கு ஒளிபரப்பு செய்கிறோம். அதை மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள், ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள அன்பு நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஆராதனை வேளை மிகுந்த ஜபத்தோடும் அதிக பிரயாசத்தோடும் உங்களுக்கு ஒவ்வொரு வாரமும் வழங்கி கொண்டு வருகிறோம். உங்களுடைய ஜபங்கள் எங்களுக்கு அதிகமாக தேவை. எனக்காக என்னோடு கூட இந்த ஊழியத்தில் பங்கெடுத்து கொண்டு வருகிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக விசேஷமாக ஜபிக்கும்படியாக ஒரு மிகுந்த அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, இந்த ஆராதனை வேளையை ஒளிப்பதிவு செய்வதற்கு ஏராளமான தேவைகள் உண்டு. அநேக இடங்களிலே ஆலயங்கள் இல்லாதபடியினால் விசுவாசிகள் ஆலயத்துக்கு செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை. வயோதிப நிலைமை இருக்க அருமையான பெற்றோர்கள் தங்களுடைய சரீர பலவீனத்து நிமித்தமாக ஆலயத்துக்கு செல்ல முடியாத ஒரு சூழல். அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு இந்த ஆராதனை வேளை மிகுந்த பிரயோஜனமாய் இருக்கிறதை கண்டு நான் அதிகமாக ஆண்டு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். நீங்கள் செய்கிற உதவி இப்படிப்பட்ட அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தரை ஆராதிப்பதற்கு மிகுந்த உதவியாக இருக்கும். நிச்சயமாக அதனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வீர்கள் என்று சந்தேகம் கிடையாது. இந்த நாளிலும் கூட இந்த ஆராதனை வேளையை தாங்க முன்வந்த நாசிரியத்திலிருந்து அருமையான ஒரு குடும்பத்தில் நமக்கு உதவி செய்திருக்கிறார்கள். அருமையான ஒரு மூத்த சகோதரி அவர்கள் இந்த ஆராதனை வேளையை நமக்கு ஒளிப்பதிவு செய்வதற்கு உதவி செய்தமைக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். விசேஷமாக அவர்கள் வருகிற வாரத்திலே தன்னுடைய பிறந்த நாளையும் கொண்டாடும்படியாக தேவன் கிருபை செய்திருக்கிறார். இந்த புதிய ஆண்டு அருமையான அம்மா அவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் நிறைந்த ஒரு ஆண்டாக, நன்மைகள் நிறைந்த, ஆரோக்கியம் நிறைந்த ஒரு ஆண்டை காணப்பட ஆண்டவர் அனுகிரகம் செய்வாராக. நீ உன் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாங்க சமாதானத்தை காண்பாய் என்ற வார்த்தையின்படியே சந்ததியெல்லாம் கண்டு ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும்படியான பாக்கியத்தை ஆண்டவர் அருமையான அம்மாவுக்கு கொடுப்பாராக. அருமையான அம்மாவுக்கு கொடுத்த 3 பிள்ளைகளுக்காக, அவளுக்கு கொடுத்த நல்ல குடும்ப வாழ்வுக்காக, தேவனுக்கு கொடுத்த அருமையான பேரன் பேத்தி பூட்டன்மார்கள் ஒவ்வொருவருக்காகவும் ஆண்டவர் துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். வேத வசனம் சொல்லுகிறபடியே ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 3, 4 ஆகிய வசனங்களிலே, தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி, தாயின் கற்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன். நிறை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன். இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன் என்ற ஆண்டவருடைய வார்த்தையின்படி அருமையான அம்மா அவர்களை கர்த்தர் தாமே ஏந்தி தூக்கி சுமந்து தாங்கி தப்புவித்து எல்லா கிருபையினாலும் ஆசீர்வாதத்தினாலும் நிரப்பி ஆண்டவர் வழிநடத்துவாராக. அது மாத்திரமல்ல, இந்த ஆராதனை வேளைக்காக பல வகையில் உதவி செய்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக, உங்கள் அனைவருக்காகவும் ஆண்டவரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தருடைய கிருபையும் ஆசீர்வாதமும் உங்கள் அனைவரோடு கூட எப்பொழுதும் நிலைத்திருப்பதாக. ஆமென். தொடர்ந்து கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக நாம் ஜெபம் செய்வோம். நேசிக்கிற அன்பு தகப்பனே, இந்த ஆசீர்வாதமான வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இப்பொழுது உம்முடைய திரு வார்த்தைகளை கேட்க வந்திருக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரோடு கூட பேசும். இன்றைக்கு நாங்கள் கேட்கிற உடைய வார்த்தைகள் எங்கள் ஆவிக்கும் ஆத்மாவுக்கும் சரீரத்திற்கும் மிகவும் பிரயோஜனமுள்ளதாக இருக்க ஆண்டவர் அனுகிரகம் செய்வீராக. எங்களோடு கூட இடைபடும், என்னை மறைத்து நீர் வெளிப்படும் ஆண்டவரே. உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் தூய பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பானவர்களே, இந்த நாளிலும் கூட நாம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத வசனம்
பரிசுத்த யோவான் எழுதின நற்செய்தி நூல் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து தம்மை சுற்றிலும் உள்ள ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். நீங்கள் இந்த யோவான் சுவிசேஷத்தை நாம் பார்க்கும் பொழுது பல இடங்களிலே 7 இடங்களிலே நானே 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 என்று சொல்லுகிறதை பார்க்க 7 I am saying என்று சொல்லுவாங்க. 7 முறை அவர் நானே நானே என்று சொல்கிறதை வேதத்திலே நாம் பார்க்கலாம். நானே ஜீவப்பம், நானே வாசல், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன், நானே நல்ல மேய்ப்பன், நானே மெய்யான திராட்சை செடி. இப்படி நானே நானே என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இங்கு நாம் பார்க்கிறோம், நானே உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன். ஐ ஆம் த லைட் ஆஃப் த வேர்ல்ட். உலகத்திற்கு வெளிச்சம் யாருன்னு பார்த்தீங்கன்னா நான் தான். ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து இதை எப்போ சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, யூதருடைய கூடார பண்டிகை சமீபமாக இருந்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் 3 முக்கியமான பண்டிகைக்கு எருசலேமுக்கு செல்வார்கள். உலகத்தில் எந்த பாகங்கள் இருந்தாலும் போவாங்க, பார்த்துக்கிடுங்க. ஒன்று பஸ்கா பண்டிகை, இது ஆபீப் மாதத்தில் ஆரம்பிக்கும், பார்த்துக்கிடுங்க. அதிலிருந்து 50 நாள் கழித்து பெந்தேகோஸ்தே பண்டிகை என்று ஒரு பண்டிகையை கொண்டாடுவாங்க. 3ஆவதாக இன்னொரு பண்டிகை யூதருடைய கூடார பண்டிகை. இது கூடார பண்டிகை ஏன் ஆண்டவர் கொண்டாட சொன்னார்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வரும்பொழுது வனாந்தரத்தில் 40 ஆண்டு காலங்கள் நடந்து வந்தார்கள். அவங்க அந்த 40 ஆண்டு காலங்கள் வனாந்தரத்தில் கடந்து வரும் பொழுது அவர்களுக்கு வீடு வாசல்கள்லாம் கிடையாது, வீடு கட்டி குடியிருக்கலை. ஆண்டவர் அவரை நடத்துகிறபடி அந்த மேகஸ்தம்பம் எங்கெங்கெல்லாம் செல்லுகிறதோ அங்கெல்லாம் போவாங்க. சில வேளைகள் அந்த மேகஸ்தம்பம் அப்படியே ஒரே இடத்துல அப்படியே தாபரித்து நிற்கும். இது ஜனங்கள் எத்தனை மாதம் அந்த இடத்துல இருக்கிறதோ அத்தனை மாதம் அங்கே டென்ட்டு போட்டு கூடாரம் அமைத்து அங்கேயே இருப்பாங்க. அதை ஞாபகப்படுத்தும்படியாகத்தான் தன்னுடைய சந்ததிக்கு கர்த்தர் எவ்வளவு ஆச்சரியமாக இந்த 40 ஆண்டு காலங்களாக ஒரு வீடு வாசல் கூட இல்லாமல் இந்த வனாந்தரத்தில் இந்த ஜனங்களை எப்படியெல்லாம் நடத்தி கொண்டு வந்தார் என்பதை அறிவிக்கும் பொருட்டாக இது கூடார பண்டிகையை ஆண்டவர் அதை கொண்டாடும்படியாக ஏற்படுத்தி வைத்தார். ஆக ஒவ்வொரு வருடமும் 7ஆவது மாதத்தில் இந்த கூடார பண்டிகையை கொண்டாடுவாங்க. அது ஒரு வாரம் என்ன செய்வாங்கன்னா கொண்டாடுவாங்க. இது கூடார பண்டிகையை பற்றி நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா நெகேமியான் புஸ்தகத்தில் மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. 8ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, எழுதியிருக்கிறபடி கூடாரங்களை போடும்படிக்கு நீங்கள் மலைகளுக்கு புறப்பட்டு போய் ஒலிவ கிளைகளையும் காட்டு ஒலிவ கிளைகளையும் மிருது செடிகளின் கிளைகளையும் பேரிச்ச மட்டைகளையும் அடர்ந்த மரக்கிளைகளையும் கொண்டு வாருங்கள் என்று தங்களுடைய சகல பட்டணங்களிலும் எருசலேமிலும் கூறி பிரசித்தப்படுத்தினார்கள். அப்படியே ஜனங்கள் வெளியே போய் அவைகளை கொண்டு வந்து அவரவர் தங்கள் வீடுகள் மேலும் தங்கள் முற்றங்களிலும் தேவனுடைய ஆலய பிரகாரங்களிலும் தண்ணீர் வாசல் வீதியிலும் எப்ராயிம் வாசல் வீதியிலும் தங்களுக்கு கூடாரங்களை போட்டார்கள். இந்த கூடாரங்களை பாருங்க, வீட்டுக்கு முன்னால தண்ணீர் வாசல், எப்ராயிம் வாசல், ஆலயத்துடைய பிரகாரங்களில், வீட்டு மாடியில் இப்படிலாம் போடுவாங்களாம். காட்டில் போய் ஒலிவ கிளைகள், அந்த இலைகளெல்லாம் மிருது செடிகளுடைய இந்த இலைகளெல்லாம் கிளைகளெல்லாம் கொண்டு வருவாங்களாம். கொண்டு வந்து பேரிச்ச மட்டைகளும் கொண்டு வந்து அழகாக ஒரு டென்ட்டு போட்டு அதில் ஒரு வாரம் குடியிருந்து தினந்தோறும் ஆண்டவருடைய சன்னிதானத்திற்கு வந்து பலிகளை செலுத்தி குடும்பமாக இந்த பண்டிகை என்ன செய்வாங்கன்னா கொண்டாடுவாங்களாம். இந்த பண்டிகையை கொண்டாடும் பொழுது இந்த பண்டிகையில் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் எதிர்பார்க்கிற அந்த பலிகளை செலுத்தி ஆண்டவரை தொழுது கொள்வார்களாம். அதில் ஒரு பண்டிகை, அந்த பண்டிகை ஒரு நாளை எப்படி கொண்டாடுவாங்கன்னு பார்த்து அது சில ட்ரெடிஷனுக்கு பார்த்துக்கிடுங்க. ஒளிச்சடங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒளிச்சடங்கு அப்படின்னா என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆலய பிரகாரங்கள் முற்றத்தில்
4 ஒரு பெரிய விளக்கு தூண் இருக்கும் பார்த்துக்கிடுங்க. அந்த உயரமாக இருக்கும். அதில் ஒரு பெரிய ஒரு கிண்ணம் ஒன்று என்னச்சுன்னா இருக்கும். அதில் ஃபுல்லாக முழுவதுமாக இந்த ஒலிவ எண்ணெயை நிரப்பி வச்சுருப்பாங்க. ஆசாரியருடைய பிள்ளைகள் ஏணி வச்சு அதில் ஏறி குடங்குடமாக அதில் நினச்சிவாங்கன்னா எண்ணெயை ஊற்றுவாங்களாம். இது பெரிய அந்த அந்த விளக்கு வந்து ரொம்ப உயரமாக இருக்கும். விளக்கு அது தூண் மாதிரி என்னச்சுன்னா இருக்கும். அது எதற்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் வழி வரும்பொழுது ஆண்டவர் அக்னி ஸ்தம்பம் மேக ஸ்தம்பம்னு சொல்லப்பட்டிருக்கு பார்த்தீங்களா, அந்த ஸ்தம்பத்துக்கு அடையாளம் இந்த விளக்கு தூண் பார்த்துக்கிட்டேன். அக்னியாக எப்படி ஆண்டவர் இந்த அதை கொண்டு அந்த ஜனங்களை வழிநடத்தி கொண்டு வந்தாலும் அதற்கு ஒப்பாகத்தான் இதெல்லாம் நினைச்சிருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அதில் குடங்குடமாக அதில் ஒலிவெண்ணெய் ஊற்றுவாங்க. அதில் 1000 திரி வைப்பாங்களாம். இந்த திரியை எதில் செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆசாரியர்கள் பயன்படுத்தின இந்த ஆசாரிய உடைகள் இருக்கிறது அல்லவா, பழைய உடைகள், அதையெல்லாம் எடுத்து கிழிச்சு திரியாக செய்வாங்களாம். அந்த திரியை கொண்டு போய் அந்த எண்ணெயில் அப்படியே முக்கி அந்த 4 குத்து விளக்கு அந்த அந்த அகல்கள்லையும் அதை வச்சு என்ன செய்வாங்கன்னா அந்த ஒளி ஏற்றுவாங்க. அது தக 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 தகன்னு நினைச்சேன்னா ரொம்ப பிரகாசமாக நினைச்சேன்னா வெளிச்சம் கொடுக்க ஆரம்பிக்கும். இப்படி இருக்கிறது போல எலக்ட்ரிக் லைட்லாம் கிடையாது பார்த்துக்கிடுங்க. அப்போ எல்லாரும் இந்த எண்ணெயை தான் பயன்படுத்தி இப்படி தான் வெளிச்சத்தை கொண்டு வருவாங்க. இந்த 4 தூண்களிலும் பிரகாசிக்கிற இந்த வெளிச்சத்தை பார்த்தீங்கன்னா எருசலேம் தேவாலயமே அப்படியே ஒரு தங்கத்தை போல நினைச்சு மினுங்கும் பார்த்துக்கணும். ஆலயம் ரொம்ப உயரமான ஒரு இடத்துல இருக்கும். அந்த எருசலேம் நகர் முழுவதும் இந்த வெளிச்சம் நிச்சயம் பிரகாசித்து கொண்டு இருக்குமா. பார்க்கறதுக்கு ரொம்ப பிரம்மாண்டமா இருக்குமா. இது வந்து கடைசி நாளில் இப்படி ஒரு ஒளிச்சடங்கு அப்படின்னு ஒன்று உண்டு, அதை செய்வாங்களாம். அதற்கு அடுத்த நாள் தான் ஆண்டவரை கர்த்தர் அதே ஆலயத்துக்கு வந்து தர்மப்பட்டு இருக்கிற ஒரு இடத்துல அவர் உட்கார்ந்து போதகம் பண்ணினார் என்பதாக இந்த யோவான் 8ஆம் அதிகாரம் இந்த 20ஆம் வசனத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. தேவாலயத்தில் இயேசு உபதேசம் பண்ணுகிற போது தர்மப்பட்டி இருக்கும் இடத்தில் இந்த வசனங்களை சொன்னார். என்ன சொல்றாரு? நான் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன். நேற்றைய தினத்தில் இவ்வளவு பிரம்மாண்டமா நீங்க வந்து எருசலேம் நகரமே பிரகாசிக்கிற ஒரு வெளிச்சமா இருக்கும்படியாக நீங்க செய்தீங்க. ஆனா இந்த உலகத்திற்கே வெளிச்சம் யாருன்னு பார்த்தீங்கன்னா நான் தான் அப்படின்னு சொல்றாரு. எப்போதுமே ஆண்டவர் ஒரு சம்பவத்தை அப்படியே அவர் தன்னோடு இணைத்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் பல தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய காரியங்களை ஓமைகள் மூலமாக சொல்லி வந்தார். இந்த ஜனங்கள் எளிதாய் புரிந்து கொள்ளும்படியாகத்தான். வயல்வெளியோடு செல்லும் பொழுது அந்த விதைக்கருடைய ஊமை ஆண்டவர் சொல்லுகின்றதை பார்க்கிறோம். இப்படி ஒவ்வொரு சூழ்நிலையிலும் கூட ஆண்டவர் அதை சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இது சுவிசேஷத்தை சொல்லுகிறார். இங்கு சொல்றாரு, எருசலேம் தேவாலயத்தில் இப்படி ஒளியெல்லாம் நீங்க பிரகாசிக்க வச்சீங்கப்பா, ஆனா மெய்யான ஒளி யார் தெரியுமா? நான் தான் அந்த மெய்யான ஒளி என்று ஆண்டவர் சொல்லுகின்றதை பார்க்கிறோம். நீங்க 1 யோவான் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் ஒளியாயிருக்கிறார். 1 தீமோத்தேயு 6:16 பார்க்கும் பொழுது அவர் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர், அவ்வளவு வெளிச்சமா இருக்கிறார் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் 9ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்க்க 5ஆம் வசனத்தில், நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகின்றதை பாருங்க. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நான் ஆராதிக்கிற ஆண்டவர் இருளில் வாழுகிற தெய்வம் அல்ல, இருளான ஒரு தெய்வம் அல்ல, வெளிச்சத்தின் தேவன். அவர் வெளிச்சமாய் இருக்கிறார். ஆண்டவர் ஒளியாய் இருக்கிறபடினால, வெளிச்சமா இருக்கிறதுனால என்ன ஒரு நன்மை, அதனால என்ன ஒரு நன்மை கிடைக்கிறது, அது நமக்கு எந்த அளவிற்கு அது இந்த ஒளி நமக்கு என்ன செய்கிறது என்பதை குறித்து ஒரு சில காரியங்கள் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இது ஒளி என்ன செய்யுமா? நீங்க யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசித்து பார்க்கணும். 5ஆம் வசனம் சொல்லுகிறது, அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை என்று சொல்லப்படுது. இந்த ஒளியினுடைய தன்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது இருளிலே பிரகாசிக்குமா. இருள் அதை பற்றி கொள்ள முடியாது. அப்படி என்றால் என்ன பொருள்? இந்த வெளிச்சம் எந்த இருளுக்கு போனாலும் சரி, அந்த இருள் தான் ஓடிவிடும். வெளிச்சம் இருக்கிற இடத்துல இருள் வந்து வெளிச்சத்தை விரட்ட முடியாது. ஆனால் ஒளியினுடைய அந்த தன்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது எப்படிப்பட்ட ஒரு இருளாக இருந்தாலும் சரி, அந்த இடத்துல வெளிச்சம் போகும் பொழுது
இருள் அகன்று போகும். ஆண்டவர் இந்த உலகத்தை படைக்கும் பொழுது முதல்ல என்னத்தை படைச்சாரு பார்த்தீங்கன்னா, வெளிச்சம் உண்டாக கடவுது அப்படி சொன்னாரு. வெளிச்சம் உண்டாக முதல்ல ஆண்டவர் வெளிச்சத்தை உண்டாக்குறாரு. என் தேவன் ஒளியா இருக்கிறார் என்று வேத வசனம் சொல்லுகிறது. இந்த அப்படி என்றால் இந்த வெளிச்சம் இருளில் பிரகாசிக்கிற சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இருள் என்றால் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் இங்கு 20ஆம் வசனம் சொல்லுகிறது, பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான், தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியினிடத்தில் வராதிருக்கிறான். 19ஆம் வசனத்தை பாருங்க, ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவர்களாயிருக்கிறபடினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறார்கள். அப்படி என்றால் என்ன? இருளை ஏன் விரும்புகிறான்னு பார்த்தீங்கன்னா, யார் விரும்புகிறா? பொல்லாத காரியங்களை செய்கிறவர்கள். அப்போ இந்த இருளில் யார் இருப்பான்னு பார்த்தீங்கன்னா, பொல்லாத பாவமான காரியங்களை செய்கிறவர்கள் தான் இந்த இருளில் நினைச்சுவாங்கன்னா இருப்பாங்க. அப்போ வெளிச்சம் அந்த இடத்துல பிரகாசிக்கும் பொழுது இந்த பொல்லாத கிரியைகள் எல்லாம் நிச்சயமா அகன்று போகுமா. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, அதனால தான் வசனம் சொல்லுங்க, இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இந்த உலகத்தில் உள்ள ஜனங்கள் பாவ இருளில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு இயேசு ஒளியாக வந்து உதிக்கிறார், பிறக்கிறார் என்பதை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதோடு அவன் சொல்றான், மரண இருளின் திசைகள் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது. அப்போ இந்த இருள் என்ன செய்து கொள்வதுன்னா மரணத்தை கொண்டு வருகிறது. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் கடைசியில் பார்க்கும் பொழுது அந்த மரணம் பயத்தை எரிச்சு கொண்டு வருகிறது. அதையெல்லாம் அழிக்கும்படியாகத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ மரண பயத்தை, அந்த மரண இருளை நீக்கும்படியாக ஆண்டவர் வெளிச்சமாக பிரகாசித்தார். நீங்கள் தொடர்ந்து வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது இந்த வெளிச்சம் என்ன செய்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இருள் எப்படி அகற்றுகிறது, இந்த இருள் என்று சொன்னால் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, நீங்கள் மேலும் ரோமருக்கு நிருபம் 13ஆம் அதிகாரத்தில் வசனம் மிக அழகாக சொல்லுகிறது பாருங்க. 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று, ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள கடவோம். களியாட்டும் வெறியும் வேசித்தனமும் காம விகாரமும் வாக்குவாதமும் பொறாமையும் உள்ளவர்களாய் நடவாமல் பகலிலே நடக்கிறவர்கள் போல சீராய் நடக்க கடவோம். அப்போ அந்தகாரத்தின் கிரியைகளெல்லாம் நம்ம தள்ளி விடுகிறது என்பது என்ன அப்படி பார்க்கும் பொழுது இங்கே அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. களியாட்டு, வெறி, வேசித்தனம், காம விவகாரம், வாக்குவாதம், பொறாமை. அப்போ என்னென்ன காரியங்கள்லாம் பாவம் என்று சொல்லப்படுகிறதோ அதெல்லாம் இருளின் காரியங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த வெளிச்சம் வரும் பொழுது இந்த பாவத்தினுடைய காரியங்கள் எல்லாம் நம்ம விட்டு என்ன செய்கிறதுனா அகன்று போய் விடுகிறதாக வேதத்திலே பார்க்கிறோம். எபேசியர் நிருபத்தில் நீங்கள் வாசி பார்க்கும் பொழுது 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் வேதம் மிக அழகாக சொல்லுகிறது. எபேசு சபையை பற்றி சொல்லும்போது அவர் சொல்லுகிறார், முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். அப்போ ஒரு காலத்தில் நீங்கள் அந்தகாரமா இருந்தீங்க அப்படின்னா என்ன நீங்க பார்க்கும் பொழுது அந்த 4ஆம் அதிகாரத்தில் இங்கு 18-19 ஆகிய வசனங்களில் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராயிருந்து உணர்வில்லாதவர்களாய் சகலவித அசுத்தங்களையும் ஆவலோடு நடப்பிக்கும்படி தங்களை காம விவகாரத்துக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். அப்போ இந்த இருள் அந்தகாரம் என்று சொன்னால் இங்கே வசனம் இங்கே அழகாக சொல்லுகிறது, அவர் உணர்வற்றவர்கள் சகலவிதமான இச்சைகளையும் ஆவலோடு நடப்பிக்கிறவர்கள். அப்போ இயேசு கிறிஸ்து இந்த ஒளியாய் ஏன் வாரான்னு பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட பாவ இருளை முற்றிலுமாய் அகற்றும்படியாகத்தான் ஆண்டவர் வந்தார். பவுலை பற்றி வேதத்திலே மிக அழகாக சொல்லுகிறது. கலாத்தியர்கள் நிருபத்தில் நீங்கள் 1ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்க்கும் பொழுது இங்கு 23ஆம் வசனத்தில்
முன்னே நம்மை துன்பப்படுத்தினவனே தான் அழிக்க தேடின விசுவாசத்தை இப்பொழுது பிரசங்கிக்கிறான் என்பதை மாத்திரம் அவர்கள் கேள்விப்பட்டிருந்து. ஒரு காலத்தில் இந்த பவுலை பற்றி சொல்லப்பட்டிருக்கிற துன்பப்படுத்தினவன். நீங்கள் 1 தீமோத்தேயுவின் நிருபத்தில் நீங்கள் 1ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்க்கும் பொழுது இங்கே வேதம் மிக அழகாக சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறதுன்னு சொன்னால் 13ஆம் வசனத்தில், முன்னே நான் தூஷிக்கிறவனும் துன்பப்படுத்துகிறவனும் கொடுமை செய்கிறவனுமாய் இருந்தேன் அப்படின்னு சொல்றார். 15ஆம் வசனத்தில் பின்பாகம் சொல்லுகிறது, பாவிகளில் அவர்கள் பிரதானமான பாவி நான் அப்படின்னு சொல்றார். ஒரு காலத்தில் நான் தூஷிக்கிறவன், துன்பப்படுத்துகிறவன், கொடுமை செய்கிறவனாக இருந்தேன், பெரிய பாவியா நான் இருந்தேன். ஆனால் எப்போ நான் எந்த ஒரு விசுவாசத்தை அழிக்க தேடினோ அந்த விசுவாசத்தை எப்போ பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொடுமை செய்கிற தன்மையிலிருந்து தேவனுக்கு அந்நியராக இருந்த இந்த தன்மையிலிருந்து நான் மாற்றப்பட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் சொல்கிறாரு அப்போஸ்தலர் புஸ்தகத்தில் நீங்கள் 26ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது வேதம் மிக அழகாக சொல்லுகிறது. 26ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் இங்கே அவர் சொல்கிறாரு, மத்தியான வேளையிலே ராஜாவே, நான் வழியிலே சூரியனுடைய பிரகாசத்திலும் அதிகமான ஒளி வானத்திலிருந்து என்னையும் என்னுடனே கூட பிரயாணம் பண்ணினவர்களையும் சுற்றி பிரகாசிக்க கண்டேன். நாங்கள் எல்லாரும் தரையில் விழுந்தபோது, சவுலே சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா என்று எபிரேயு பாஷையில் என்னுடைய சொல்லுகிற சத்தத்தை கேட்டேன். அப்பொழுது நான், ஆண்டவரே நீர் யார் என்றேன். அதற்கு அவர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. இயேசு என்ன செய்தார்? தமஸ்குவுக்கு போற வழியிலே ஆண்டவர் இது சவுலை சந்தித்தார். ஒரு பெரிய பிரகாசமான ஒளி வானத்தில் அப்படியே வந்துச்சு. அவன் மேல அந்த ஒளி பட்டுச்சு, அப்படியே கீழே விழுந்துட்டான். ஒரு காலத்தில் துன்பப்படுத்துகிறவன், கொடுமை செய்கிறவனாக இருந்தான். இந்த வெளிச்சம் அவனுக்குள்ள பிரகாசித்த உடனே வாழ்க்கை முற்றிலுமாய் மாறிட்டு அவர் சொல்லுகிறான் 18ஆம் வசனத்தில், அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுடைய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கு திருப்பும்படிக்கு நீ அவருடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவர்களிடத்திற்கு அனுப்புகிறேன் என்றார். ஆண்டவர் பவுலுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பொறுப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, யார் யாரெல்லாம் உன்னை மாதிரி இருளில் இருந்தாங்களோ அவர்கள் எல்லாம் நீ என்ன செய்யணும், கூட்டி கொண்டு வரணும் என்று சொல்லி அவனுக்கு ஒரு பெரிய பொறுப்பை கொடுக்கிறதை பார்க்கிறான். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இது வெளிச்சம், இந்த ஒளி நமக்குள்ள பிரகாசிக்கும் பொழுது அந்த இருளின் வல்லமை நம்மை விட்டு அகன்று போய் விடுகிறது. ஒருவேளை நம்ம குடும்பத்தில் இந்த இருளான வாழ்க்கையில் ஒருவேளை யாராவது வாழ்ந்து கொண்டிருக்கலாம். கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ யார் வேண்டும் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் இது வெளிச்சம் அந்த குடும்பத்தில் வீசும் பொழுது, அப்படிப்பட்ட பிள்ளைகள் மீது வீசும் பொழுது அந்த பாவ இருள் என்ன செய்கிறதுனா அகன்று விடுகிறது. ஒருவேளை நம்மால் முடியாததை இந்த இயேசுவாகிய ஒளி என்ன செய்யுதுன்னா, அவருடைய ஒளி இந்த பாவத்திலிருந்து, பாவ இருளிலிருந்து விடுதலை செய்ய விடுகிறது. அதற்காகத்தான் இயேசு சொன்னாருங்க, நான் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன், நான் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன். இந்த ஒளி உனக்குள் வரும் பொழுது உன்னுடைய எல்லா விதமான உலக பிரகாரமான எல்லா ஆசைகள், இச்சைகள், பாவங்கள், களியாட்டுகள் எல்லாம் உன்னை விட்டு என்ன செய்து விடும், போய்விடும். நீ பரிசுத்தமாக்கப்படுவாய் என்று சொல்லுகிறார். வெளிச்சத்தின் பிள்ளையாய் மாறிவிடுவாய் என்று சொல்லுகிறார். நீங்களும் நானும் வெளிச்சத்தின் பிள்ளையாய் வாழும்படியாக, அந்த வெளிச்சமாய் இருக்கின்ற இயேசு கிறிஸ்துடைய ராஜ்யத்தில் சேரும்படியாகத்தான் இயேசு இந்த உலகத்தில் ஒளியாய் வந்தார். எருசலேம் தேவாலயத்திலே இவ்வளவு பெரிய பிரதானமான ஒளியை கண்டு நீங்கள் மனமகிழ்ச்சி அடைகிறீர்களே, சந்தோஷப்படுகிறீர்களே, இதை விட மேன்மையான ஒளிதான் உன்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிற இயேசுவாகி நான் என்று சொல்லுகிறார். இந்த ஒளியில நீங்க நடந்தா இருளை இடர மாட்டேன் இந்த ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். நாம் இந்த வெளிச்சமாகிய இயேசுவின் ஒளியிலே நாம் நடக்கும்படியாக நம்ம ஒப்பு கொடுப்போம். நம்முடைய குடும்பத்தை ஒப்பு கொடுப்போம், நம்முடைய பிள்ளைகளை ஒப்பு கொடுப்போம். அவர்கிட்ட சொல்லுவோம், ஏசப்பா, என் பிள்ளைகள் இன்னும் இருளான வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க ஐயா, என் கணவன் மனைவி வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்கப்பா, என்னுடைய சகோதரர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்கப்பா. உங்கள் வெளிச்சம் எங்கள் பிள்ளைகள் மீது பிரகாசிக்கிட்ட ஐயா, ரட்சிக்கப்படாத எங்கள் சகோதரர்கள் மீது பிரகாசிக்கிட்டுன்னு சொல்லுங்க. ஏசப்பா இறங்குவார், வெளிச்சத்தை வீச பண்ணுவார்.
ரட்சிக்கப்படுவாங்க. வாழ்க்கை மாறிவிடும். வாழ்க்கை மாறிவிடும். ஒரு காலத்தில் இருளான வாழ்க்கை நான் வாழ்ந்து கொண்டு வந்தேன். இதை வெளிச்சமாகி இயேசு சந்தித்தார். வாழ்க்கை முற்றிலுமாய் மாறி போனது. உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் மாற்றுவதற்காகத்தான் இந்த உலகத்தில் ஒளியாய் வந்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, அந்த ஒளி வேற என்ன செய்யும்? நீங்கள் 1 யோவான் எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது வேதம் மிக அழகாக சொல்லுகிறது பாருங்க. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். இந்த ஒளி என்ன செய்துன்னு பார்த்தீங்கன்னா, ஒருவரோடு ஒருவர் அப்படியே ஐக்கியமாக்கி விடுகிறது, இணைத்து விடுகிறது. இயேசு ஒளியாய் இருக்கிறார். நாம் இந்த ஒளியில நடக்கும் பொழுது அவரோடு ஐக்கியப்பட்டு விடுகிறோம். யார் யாரெல்லாம் அந்த ஒளியில் நடக்கிறார்களோ அவர்கள் எல்லாரோடு கூட நினைச்சு ஐக்கியப்பட்டு விடுகிறது. அப்போ நமக்குள்ள ஒரு ஐக்கியத்தை இது ஒளி கொண்டு வருகிறது. பிசாசு நமக்குள் பிரிவினையை கொண்டு வருகிறான். இருள் நமக்குள் விரோதத்தை கொண்டு வருகிறான். பொறாமையை கொண்டு வருகிறான். தேவையில்லாத பிரச்சனைகளை கொண்டு வருகிறான். ஆனால் இயேசுவாகிய ஒளி உங்க வாழ்க்கையில் பிரவேசிக்கும் பொழுது நமக்குள் ஐக்கியத்தை கொண்டு வந்து விடுகிறது. எங்கெங்கெல்லாம் இந்த ஒளி இருக்கிறதோ, யார் யாருக்குள்ளெல்லாம் இந்த இயேசுவாகிய ஒளி இருக்கிறதோ அவருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன செய்கிறான்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஐக்கியத்தை ஆண்டவர் என்ன செய்தார்னா கொண்டு வந்து விடுகிறார். அதைத்தான் நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது எபேசியர் நிருபத்தில் மிக அழகாக சொல்லப்பட்டு இருக்கிறது. 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில், முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். 16ஆம் வசனம் பாருங்க. ஏனென்றால் பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இருதரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். அல்லாமலும் அவர் வந்து தூரமாயிருந்த உங்களுக்கும் சமீபமாயிருந்த அவர்களுக்கும் சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்தார். அந்தபடியே நாம் இருதரத்தாரும் ஒரே ஆவியினாலே பிதாவினத்தில் சேரும் சிலாக்கியத்தை அவர் மூலமாய் பெற்றிருக்கிறோம். பவுல் சொல்றாரு எபேசரை பார்த்து, ஒரே ஆவியினால் நம்ம எல்லாரும் சேர்ந்து பிதாவினத்தில் சேரும்படியான ஒரு பாக்கியத்தை ஆண்டு கொடுத்திருக்கிறார். முன்னே தூரமாய் நாம இருந்தோம். ஆண்டவருக்கு நமக்கும் பகை இருந்துச்சு. ஆண்டவர் இந்த பகையை என்ன செய்தார்னா சிலுவையினால் கொன்று உடைத்து தகர்ந்து எரிந்து விட்டார். இப்ப எல்லாரும் நம்ம என்ன செய்தான் ஒப்புரவாக்கி விட்டார், ஐக்கியப்படுத்தி விட்டார். இந்த ஒளி நமக்குள் வரும்பொழுது ஒரு பெரிய ஐக்கியத்தை, சகோதர ஐக்கியத்தை கொண்டு வந்து விடுகிறது. நீங்க 133ஆம் சங்கீதத்தை நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது வேதம் மிக அழகாக சொல்லுகிறது. இந்த ஐக்கியத்தை குறித்து இங்க என்ன சொல்லுகிறது பார்த்தீங்கன்னா, இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமானது. இந்த ஒருமித்து வாசம் பண்ணுகிறது, ஐக்கியமாய் வாழுகிறது வந்து அது எவ்வளவு பெரிய ஒரு நன்மை, எவ்வளவு இன்பம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிகிறதும் அவனுடைய அங்கிகள் மேல் இறங்குறதுமான நல்ல தைலத்துக்கும் எர்மோன் மேலும் சீயோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கோப்பாய் இருக்கிறது. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். அப்போ இந்த ஐக்கியம் என்ன கொண்டு வருதுன்னு பாருங்க. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அங்கு ஆசீர்வாதம், அங்கு ஜீவன், இன்பம், நன்மை எல்லாம் வருகிறது. இதெல்லாம் எங்க கிடைக்கும் தெரியுமா? ஐக்கியம் இருந்தா கிடைக்கும். இந்த ஐக்கியத்தை யாரு கொடுக்கிறா? இயேசுவாகிய ஒளி. பார்த்துக்கிடுங்க, அவர் சொல்றாரு, நான் ஒளியா இருக்கிறேன். இந்த ஒளி உங்களுடைய வாழ்க்கையில என்னத்தை கொண்டு வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஐக்கியத்தை கொண்டு வருகிறது. ஆகவே தான் அவர் சொல்லுகிறார், யோவான் 12ஆம் அதிகாரத்துல நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா 36ஆம் வசனத்துல, ஒளி உங்களோடு இருக்கையில் நீங்க என்ன செய்யுங்கன்னா ஒளியிலே நடவுங்கள். அப்படி நடக்கும் பொழுது நமக்குள்ள இந்த ஐக்கியம் என்ன செய்யுதுன்னா வந்து விடுகிறது. கடைசியாக நீங்க வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது இந்த ஒளி என்ன ஒரு நன்மையை கொண்டு வருகிறதுன்னு பார்த்தீங்கன்னா அது என்ன செய்கிறது? ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 60ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனம் சொல்லுகிறது, உன் வெளிச்சத்தினிடத்துக்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியினிடத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது வெளிச்சம் நமக்கு இருக்குதுன்னு வச்சுக்கிடுங்களேன்.
எல்லா ஜாதிகளும் நம்மை தேடி வருவாங்க. ராஜாக்கள் என்ன செய்வாங்கன்னா நம்ம தேடி வருவாங்க. அதனால தான் நீங்கள் அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது பவுலும் அவனோடு கூட சேர்ந்த உடன் ஊழியர்களும் இங்கு தெசலோனிக்கே பட்டணத்துக்கு என்ன செய்தாங்கன்னா வராங்க. நீங்கள் 17ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது மிக அழகாக வேதம் சொல்லுகிறது. 1ஆம் வசனத்தில் அவர்கள் அம்போலி பட்டணத்தையும் அப்போலினியா பட்டணத்தையும் கடந்து தெசலோனிக்கே பட்டணத்துக்கு வந்தார்கள். அங்கே யூதருக்கு ஒரு ஜெபாலயம் இருக்கிறது. பவுல் தன் வழக்கத்தின்படியே அவர்களிடத்தில் போய் 3 ஓய்வு நாட்களில் வேத வாக்கியங்கள் நியாயங்களை எடுத்து அவர்களுடனே சம்பாஷணம் பண்ணார்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவருடைய சுவிசேஷத்தை சொல்கிறாங்க, கிறிஸ்துடைய பாடு மரணங்கள் சொல்கிறாங்க. இதை கேட்டவுடனே எல்லாரும் கூட்டிட்டாங்க. என்ன சொல்கிறாங்க தெரியுமா? இது உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்துட்டாங்க. இவங்க போய் பிரசங்கம் பண்ண போதும் திரளான கூட்டங்கள் அப்படி ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறது. ஒரு பெரிய கூட்டமே அவங்க பின்னால் போக ஆரம்பித்து விடுகிறது. அவன் சொல்கிறான், இது டாக்டர் என்னையா என்னமோ ஒரு பிரசங்கம் பண்ணுறான், அப்படி கூட்டம் கூட்டமாக அவன் பிறத்தே போய் கொண்டிருக்கிறாங்களே. இயேசுநாதர் கடைசியாக எருசலேமில் பவனியா வரும்பொழுது பாருங்க, இந்த பிரதான ஆசாரியர்கள் என்ன சொல்றாங்க? இது உலகமே அவர் பின்னால போகிறது. ஏன் போகிறது? அவர்கிட்ட வெளிச்சம் இருக்குது, ஒளி இருக்குது, அதனால பின்னால போறாங்க. அப்ப நமக்குள்ளாக இந்த ஒளி இருக்கும் பொழுது ஆண்டவர் ஜாதிகளை நம்மகிட்ட கொண்டு வராங்க, ஜனங்களை நம்மகிட்ட கொண்டு வராங்க. ஆண்டவர் கொண்டு வர்றாரு. நம்ம எல்லாம் ஆண்டவருக்கு நேரம் நடத்துகிற ஒரு சிறந்த ஒரு வழிகாட்டியாக தேவன் வைத்திருக்கிறார். அப்ப நமக்குள்ள இந்த வெளிச்சம் இருக்கும் பொழுது ஏராளமான ஆத்துமாக்கள் நம்மை தேடி வரும்படியான ஒரு பாக்கியத்தை தேவன் நினைச்சுதார்னா கொடுக்கிறாரு. என்னுடைய மாமா ஒருவர் இருக்கின்றார்கள். நாங்கள்லாம் கிறிஸ்துவுக்குள் வளர்வதற்கு ஒரு முக்கியமான ஒரு நபராக இருந்தார். நான் இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக அவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஒரு சிறந்த ஒரு முன்மாதிரியை வாழ்ந்த ஒரு அருமையான ஒரு மாமா. இன்றைக்கு எங்களுக்காக ஆவிக்குரிய அநேக ஆலோசனைகள் கொடுக்கிற ஒரு அருமையான ஒரு ஊழியக்காரர். அவர் ஒரு நாள் தன்னுடைய அனுபவங்களை என்னோடு கூட பகிர்ந்து கொண்டார். சமீபத்தில் ஒரு நாள் அவர் மாலை வேளையில் தன்னுடைய வீட்டிற்கு முன்பாக நின்று கொண்டிருந்தார். வாக்கிங் சென்று விட்டு அங்கே வீட்டில் முன்னால் நின்று கொண்டிருந்தார். அவர் வீட்டு முன்பாக ஒரு காம்பவுண்ட் வால் உண்டு. அதில் நிறைய வசனங்களை அவர்கள் எழுதியிருப்பார்கள். இவங்க பார்த்த உடனே அங்கே சென்று கொண்ட ஒரு சகோதரி, அவர் ஒரு இந்து சகோதரி, பார்த்தோன்னு நேரம் வந்தாங்க. ஐயா நீங்கள் வேதக்காரரா அப்படின்னு கேட்டாங்க. ஆமாம் ஆமாம், என்ன விஷயம் அப்படின்னு கேட்டாங்க. இல்லை, உங்களை பார்த்தாலே தெரியுது உங்கள்கிட்ட ஒரு காரியத்தை பேசணும் அப்படின்ட்டு அந்த அம்மா சொன்னாங்க. என்ன பேசணுமா? ஐயா, என்னுடைய மகளுக்கு திருமணத்திற்காக நான் ஒரு வரன் ஒன்றை பார்த்தேன். அவங்க கிறிஸ்தவ குடும்பத்தை சார்ந்தவர்கள். அந்த மாப்பிள்ளை வீட்டாருக்கு எல்லாம் பிடிச்சி போச்சு. ஆனால் எல்லாம் சரின்னு சொல்லி வந்தா, நீங்கள் கிறிஸ்துவ மார்க்கத்துக்கு வந்தால் கல்யாணம் முடிக்குன்னு சொல்லிட்டாங்க. நான் ஓகேன்னு சொல்லிட்டேன், என் மகளும் ஓகேன்னு சொல்லிட்டான். என்னுடைய மகன் ஒருத்தர் இருக்கிறான், அவன் கீழ்ப்படியாத ஒரு பிள்ளையா இருக்கிறான். நீங்கள் என்ன ஆனாலும் சரி, இந்த கிறிஸ்தவனுக்கு கல்யாணத்தை முடிக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒத்த காலில் நிற்கிறான். ஐயா, எனக்கு என்ன செய்யனே தெரியல, ஒரே குழப்பமாக இருக்கிறது. உங்களை பார்த்தா எனக்கு சொல்லணும் போல் இருந்துச்சு, சொல்லிட்டேன். என்ன சொன்ன உடனே அவர்கள் வீட்டிற்கு அழைத்து ஆண்டவரை பற்றி சொல்லி, நீங்கள் உங்கள் மகளை கூட்டிட்டு வாங்கம்மா, நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் நடத்துவார் என்று அவர்கள் சொல்லி அனுப்பிவிட்டார். மறுநாள் அந்த அம்மா தன்னுடைய மகளை கூட்டி கொண்டு வந்து விட்டார். மகளுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லி ஆண்டவர்களோடு கூட பேசின ஒரு காரியத்தை அவர்கள் சொன்னார். எம்மா, ஆண்டவர் உனக்கு அந்த மாப்பிள்ளை தான் தருவார், அப்படிதான் கர்த்தர் சொல்றாரு, அதனால நீ ஜெபம் பண்ணு என்று அவர்கள் சொன்னார். உடனே இந்த அம்மா கேட்டாங்க, நாங்கள் அப்போ திருப்பி 2வது அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கிட்ட போட்டுமா கேட்ட உடனே அவர்கள் சொன்னாருங்க, நீங்கள் ஒன்றும் போகண்டாம், நீ ஜெபம் பண்ணு, அவர்களே உன்னை தேடி வருவார்கள் என்று சொல்லி ஜெபித்து அனுப்பிவிட்டார். ஒரு வாரம், ஒரு 10 நாள் இருக்கும் பார்த்துக்கிடுங்க. வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஐயா, அவங்களே மீண்டும் வந்துட்டாங்க. ஐயா, முதல்ல என்னுடைய மகன் ரொம்ப
வேண்டாம் என்று தலைகள் நின்னான். அதனால் அந்த சம்பந்தம் அப்படியே விலகிரும்போது நாங்கள் ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தோம். மீண்டும் அவங்க வந்தாங்க, ஐயா நாங்கள் உங்கள் மகளை தான் நாங்கள் திருமணம் செய்வோம், நீங்கள் நான் உங்கள்கிட்ட எதுவும் எதிர்பார்க்கறத சொல்லி எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு போட்டாங்க ஐயா. ரொம்ப சந்தோஷமாக போச்சுயா, இப்போ என் மகனும் ஆஃப் ஆயிட்டாயா என்று அவர் ரொம்ப சந்தோஷமாக சொன்னாங்க. சில நாட்கள் கழித்தது, அவங்க திருமணம் முடிஞ்சு போச்சு. பிறகு ஒரு மாதம் கழித்து சில வாரங்கள் கழித்து மீண்டும் அந்த அம்மா வந்தாங்க. ஐயா நீங்கள் சொன்னபடியே எல்லாம் மிக சிறப்பாக அழகாக என்னுடைய பிள்ளைக்கு கிறிஸ்தவ மார்க்கத்தில் திருமணம் நடந்து முடித்து விட்டது ஐயா, ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். என் மகனுக்கும் என்ன ஆனாலும் பரவாயில்ல, ஒரு கிறிஸ்தவ பெண்ணை தான் ஐயா திருமணம் செய்யணும் என்று சொன்னார்கள். ஆகவே தான் அவனையும் அழைத்து கொண்டு வந்திருக்கிறேன், அவன்கிட்ட சொல்லுங்க ஐயா என்று சொல்லி இவருக்கு கொண்டு வந்து நிறுத்தினார்கள். அருமையான மாமா அவர்கள் அவனுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லி ஜெபித்து அவனையும் ஜெபிக்க வைத்து அனுப்பினார்கள். ஏன் சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, நமக்குள்ள அந்த வெளிச்சம் இருக்குன்னு வச்சுக்கிட்டுக்கிறேன். இது சகோதரி யாருன்னே தெரியாது. இப்போ 3 பேரும் ஆண்டவர்கிட்ட வந்துட்டாங்க பாருங்க. அந்த அம்மா அந்த பிள்ளை ஜெபிக்க பிள்ளைய மாறிவிட்டாள். இந்த அம்மா சொன்னாங்க, ஐயா இயேசுதான் ஐயா தெய்வம் என்று சொல்லிவிட்டு சென்று விட்டார்கள். அந்த அம்மா அது மாதிரி என் பிள்ளைக்கும் கிறிஸ்துவ முறைப்படி கிறிஸ்தவ பெண் ஒரு விசுவாசி தான் வர வேண்டும் என்று சொல்லி அவள் ஜெபித்து சென்றார்கள். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளை, நமக்குள்ள அந்த வெளிச்சம் இருக்கும் பொழுது ஜாதிகள் வருவாங்க, ராஜாக்கள் வருவாங்க பார்த்துக்கிடுங்க. காரணம் இந்த வெளிச்சம் யாருன்னு பார்த்தீங்கன்னா அது இயேசு. அந்த இயேசுவாகி ஒளி நமக்குள்ள இருக்கும் பொழுது எல்லா பக்கத்தும் பிரகாசித்து கொண்டு இருக்கும், இருள் அகன்று போகும், நமக்குள் ஐக்கியத்தையும் சமாதானத்தை ஆண்டவர் கொடுப்பார். அது மாத்திரமல்ல, இந்த வெளிச்சம் ஏராளமான மக்களையும் ஆண்டவரிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கும்படியாக இழுத்து கொண்டு வரும் பார்த்துக்கிறேன். அப்போ இந்த வெளிச்சம் நமக்குள் எப்படி வரும்? நமக்குள்ள ஒரு கேள்வி ஒன்று எழும்பலாம். வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது நீங்கள் முதல்ல நீங்கள் பார்க்கும் பொழுது சங்கீதங்களின் புஸ்தகம் 67ஆம் சங்கீதத்தில் வேதம் மிக அழகாக சொல்லுகிறது. அங்கு 2ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லப்பட்டிருக்கிறது. 67ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம், தேவரீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்கப்படும். ஆண்டவர் நோக்கி ஜெபம் பண்ணணுமா? எப்படி? ஆண்டவரே எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய முகத்தை எங்களுக்கு பிரகாசிக்கப்படணும். அப்படி நம்ம ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்பார். நீங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் நீங்கள் 9ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது வேதம் மிக அழகாக சொல்லுகிறது பாருங்க. அந்த 28ஆம் வசனத்தில், இந்த வார்த்தைகளை அவர் சொல்லி ஏறக்குறைய 8 நாளான பின்பு அவர் பேதுருவையும் யோவானையும் யாக்கோவையும் கூட்டிக் கொண்டு ஜெபம் பண்ணுகிறதற்கு ஒரு மலையின் மேல் ஏறினார். அவர் ஜெபம் பண்ணுகையில் அவருடைய முகரூபம் மாறிற்று, அவருடைய வஸ்திரம் வெண்மையாகி பிரகாசித்தது. அப்போ ஜெபிக்கும் பொழுது என்ன நடக்குது? ஒரு பெரிய ஒரு வெளிச்சம் நமக்குள் பிரகாசிக்கிறது, நமக்குள்ளாக ஒரு மறுரூபம், ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் நடக்குது. அதைத்தான் சங்கீதக்காரர் சொல்ல, ஆண்டவரே எங்களுக்கு இறங்கி உங்களுடைய முகத்தை எங்களுக்கு பிரகாசிக்கப்படும், அந்த ஒளி எனக்குள் பிரகாசிக்கணும். இயேசு ஜெபம் பண்றாரு. நீங்க மத்தேயு 17ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்க்கும் பொழுது பேதுருவையும் யோவானையும் யாக்கோவையும் தனித்திருக்கும்படி கூட்டி கொண்டு சென்றார் மலைக்கு. அப்போ தேவனோடு தனித்திருக்கிற ஒரு அனுபவம் நமக்கு வேணுங்க. அந்த அனுபவம் தான் ஜெபம். அப்போ நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் என்ன செய்தார்னா நம்மை பிரகாசிக்கப்படுகிறார், அந்த ஒளி நமக்குள் வீச ஆரம்பித்து விடுகிறது. 2ஆவதாக நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது 119ஆம் சங்கீதத்தில் வேதம் இவ்வாறாக சொல்லுகிறது. 119ஆம் சங்கீதம் 130ஆம் வசனம், உம்முடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து. அப்போ இந்த வசனம் என்ன செய்யுது பார்த்தீங்கன்னா வெளிச்சம் கொடுக்கிறது. அதைத்தான் 105ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது. ஆண்டோடைய வசனம் நம்முடைய கால்களுக்கு ஒரு தீபம், அது விளக்கு, பாதைக்கு வெளிச்சமா இருக்குதுங்க. அப்போ வேத வசனத்தை நாம் என்ன செய்யணும்? அதிகமாய் தியானிக்கணும். நம்ம ஜெபம் பண்ணும் பொழுது நாம் கர்த்தரோடு கூட பேசுகிறோம். அப்போ ஆண்டவர் நம்மை மாற்றுகிறார், வெளிச்சம் நமக்குள் பிரகாசிக்கிறது. அதே போல் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறது இந்த வேத வசனம்.
இந்த வேத வசனம் முழுவதும் தேவனுடைய வார்த்தை. அந்த வார்த்தையை நம்ம வாசிக்க வாசிக்க கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். நீங்க யாத்திரை புஸ்தகத்தில் வாசித்து பாருங்க, 34ஆம் அதிகாரத்துல 29ஆம் வசனத்தை பாருங்க. மோசே சாட்சி பலகைகள் 2ஐயும் தன் கையில் எடுத்துக்கொண்டு சீனாய் மலையிலிருந்து இறங்குகிற போது தன்னோடு அவர் பேசினதினாலே தன் முகம் பிரகாசித்திருப்பதை அவன் அறியாதிருந்தான். 40 நாள் ஆண்டவருடைய சமூகத்துல மோசே காத்திருக்கிறான். ஆண்டவர் அவனோடு கூட பேசுகிறார். இவன் கேட்டுக்கிட்டே இருக்கான். அவனுடைய முகம் பிரகாசம் அடைந்தான். அந்த வசனத்தை பாருங்க, மிக அழகாக சொல்லுகிறது. தன்னோட அவர் பேசினதினாலே, கர்த்தர் அவன் கூட பேசினதினாலே அவன் முகம் ரொம்ப பிரகாசமாயிட்டான். அது அவனுக்கே தெரியல. அப்போ வேத வசனத்தை நாம் தியானிக்க தியானிக்க தியானிக்க, அதிகமாக ஜெபிக்க ஜெபிக்க, இந்த வேத வசனம் நினைச்ச நமக்குள்ளாக ஒரு பெரிய நம்முடைய உள்ளத்தை அப்படியே மாற்றி விடுகிறது, மறுமாக்கி விடுகிறது. ஒரு பெரிய வெளிச்சம் நமக்குள் வீச ஆரம்பித்து விடுகிறது. அதனால தான் எவ்வளவு ஜெபம் எவ்வளவு முக்கியமோ அதே போல் வேத வசன தியானங்கள் ரொம்ப முக்கியங்க. இவை அனைத்தும் ஆண்டவருடைய வார்த்தைகள். இதை வாசிக்கும் பொழுது ஏதோ பைபிள் வாசிக்கிறோம், வேத புஸ்தகம் வாசிக்கிறோம், அதுதான். ஆனால் அது என்ன தெரியுமா? கர்த்தர் பேசுகிறதை நாம் கேட்கிற ஒரு சிறந்த ஒரு கருவிங்க. ஆண்டவர் இதன் மூலமாக நம்மோடு கூட பேசுகிறாரு. ஒரு ஊரியும் தும்மியும் போல பார்த்துக்கிட்டு நம்மோடு கூட பேசுகிறதற்கு தேவன் பயன்படுத்துகிறது தான் இந்த பரிசுத்தமான வேதம். ஆகவே தான் இந்த வேதத்தை நம்ம அற்பமாக நினைக்கக்கூடாது. இது உன் வாய் விட்டு பிரியக்கூட, உன் பிள்ளைகளுக்கு கற்றுக்கொடுன்னு சொல்கிறாரு. உன் கையிலையும் வீட்டு நிலைக்காலையும் இதை வைத்துக்கொள்ள நான் சொல்றது காரணம் தான். பார்த்துக்க, நான் உன் கூட இது மூலம் பேசுவேன். இன்றைக்கு இந்த வேதத்துக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோமா? எத்தனை பேர் இதை நம்ம வாசிக்கிறோம்? நாம் யோசித்து பார்க்கணும். ஜபிக்கும் பொழுது ஆண்டவருடைய வெளிச்சம் நமக்குள் பிரகாசிக்கிறது. இது வேதத்தை வாசிக்கும் பொழுது கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறதை நாம் கேட்கும் பொழுது நம்முடைய முகம் பிரகாசம் அடைகிறது. நீங்கள் அந்த வேதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா 34ஆம் வசனம் 34ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, மோசே அவர்களோடு பேசி முடியும் அளவும் தன் முகத்தின் மேல் முக்காடு போட்டிருந்தான். ஏன்னா அந்த அளவுக்கு பிரகாசமாக மக்கள் அவன் முகத்தை பார்க்க முடியலையா, கண்கள்லாம் கூசி போயிட்டான். அந்த அளவிற்கு தேவன் நம்மை பிரகாசிக்க பண்ணுவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். அது மாத்திரம் கிடையாது, இன்னொரு காரியத்தை ஆண்டவர் நம்மை பிரகாசிக்கிறதற்கு இன்னொரு காரியத்தை அவர் நமக்கு சொல்றாரு. 2ஆம் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தை பாருங்க. அதில் ஆண்டவர் சொல்றாரு, 23ஆம் வசனத்தை பாருங்க. நீ ஆரோனோடும் அவன் குமாரனோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதிக்கும் போது அவர்களை பார்த்து சொல்ல வேண்டியதாவது, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே. இவ்விதமாய் அவர்கள் என் நாமத்தை இஸ்ரவேல் புத்திரர் மேல் கூற கடவர்கள். அப்பொழுது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல் என்றார். அப்போ மூன்றாவதாக நம்ம பார்க்கும் பொழுது, எப்போ நம்மை ஆண்டு பிரகாசிப்பாராம், நம்ம எப்போ பிரகாசிக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய ஊழியக்காரன் ஆசாரியன் தேவ சமூகத்திலிருந்து கடைசி ஆசீர்வாத ஜெபம் சொல்லுகிறார் அல்லவா. தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்துக்காக கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்களுக்கு பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையா இருக்க கடவை சொல்லி அவர் ஆசீர்வதிக்கும் பொழுது நம்ம எல்லாம் ஆமேன்னு சொல்லுகிறோம் அல்லவா. அப்போ ஆண்டவர் என்ன சொன்னான்னு பார்த்தீங்கன்னா, மோசே மூலமாக அவர் சொல்றாரு, நீ ஆரோன்ட்டு போய் சொல்லு, அவன் ஆசாரியன், ஜனங்களை பார்த்து இப்படி ஆசீர்வாதம் சொல்லு, நான் என் முகத்தை அவங்க மீது நினைச்சு வேணா பிரகாசிக்கப்படும். அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாரும் கர்த்தருடைய ஆலயத்தில் வரணும், ஆராதனை முழுவதுமாய் பங்கு பெறணும். ஆராதனை முடிந்த பிறகுதான் இந்த ஆசீர்வாத ஜெபத்தை என்ன செய்வாங்கன்னா ஆசாரியர் கர்த்தருடைய ஊழியக்காரன் சொல்லுவாங்க. அப்போ அதுவரை ஆலயத்தில் இருக்கணும். ஆரம்பம் முதல் முடிவு மட்டும் ஆராதனையில் இருக்கணும். இன்னைக்கு சில சபைகளில் என்ன செய்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பிரசங்கம் முடிஞ்ச உடனே காணிக்க பாடல் பாடி முடிந்த உடனே காணிக்கை போட்டு விட்டு அப்படி செல்லுகின்ற ஒரு பெரிய கூட்டத்தை பாருங்க. அது தவறானது. முடிவு மட்டும் இருந்தால் இந்த ஆசீர்வாதத்தின்படி கர்த்தர் என்ன செய்வாராம்? ஆசீர்வதிப்பாராம். அதே போல் ஒரு பெரிய பாக்கியம் என்ன இருக்கு அன்பானவர்களே?
ஆண்டவர் நம்மை பிரகாசிக்கும்படியாக, கர்த்தருக்காக நாம் பிரகாசமாக இருக்கும்படியாக, இந்த உலகத்திற்கு ஒளி வீசும்படியாக ஆண்டவர் விரும்புகிறார். அந்த வெளிச்சம் நமக்குள் பிரகாசிக்க நம்மை தேவ சமூகம் ஒப்பு கொடுத்து அவரை நோக்கி நம்ம ஜெபம் பண்ணுவோம், வேதத்தை தியானம் பண்ணுவோம். ஆண்டவருடைய ஊழியக்காரர் மூலமாய் வருகிற அந்த ஆசீர்வாதத்தை ஆமென் என்று சொல்லி நாம் பெற்றுக்கொள்வோம். நிச்சயமாகவே இந்த இயேசுவாகிய ஒளி உங்களுக்குள் வந்து எல்லா பாவ இருளையும் அகற்றி நமக்குள் சமாதானத்தை கொடுத்து அநேக மக்களை நம் மூலமாக ஆண்டவர்கள் கொண்டு வரும்படியான பாக்கியத்தை கொடுப்பார். அப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவருக்கும் தந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அர்ப்பணிப்பின் பாடலாக கீதம் 155, கிறிஸ்தவகத்தின் 64 பாடுவோம். குருசினில் தொங்கியே குருதியும்படிய. கீதம் 155, கிறிஸ்தவகத்தின் 64 பாடுவோம். ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல ஆசீர்வாதமான வேலைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் ஒளியாயிருக்கிறீரப்பா. எங்களையும் ஆண்டவரே அந்த ஒளி எங்களுக்குள் பிரகாசிக்கும்படியாக நீர் விரும்புகிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். எங்களுக்குள்ளாக இருக்கிற பாவ இருள் அகன்று போகும்படியாக அந்த வெளிச்சம் எங்களுக்குள் பிரகாசிக்க வேண்டும் என்று நீர் விரும்புகிறீரே. ஆகவே நாங்கள் எல்லாரும் இந்த ஒளிக்கு வர வேண்டும் என்று சொல்லுகிறீரப்பா. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிற, நன்றி செலுத்துகிறையா. இந்த ஒளியானது எங்களுடைய பாவ இருளை அகற்றுகிறது மாத்திரமல்ல, எங்களுக்குள்ள சகோதர ஐக்கியத்தையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொண்டு வருகிறது மாத்திரமல்ல, ஏராளமான ஆத்மாக்களை உம்மண்டையில் கொண்டு சேர்க்கின்ற ஒரு சிறந்த ஒரு கருவியாகவும் அது செயல்படுகிற இந்த வேதத்தில் பார்க்கிறையா. தகப்பனே, நாங்கள் அப்படிப்பட்டவர்களாய் வாழ எங்களுக்கு நீ உதவி செய்யும்.
நாங்கள் எப்பொழுதும் ஜெபித்து அந்த ஒளியை பெற்றுக்கொள்ளவும், வேதத்தை வாசித்து தியானித்து அந்த வெளிச்சத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. உம்முடைய சமூகத்திலிருந்து வருகின்ற அந்த ஆசீர்வாதங்கள் மூலமாக அந்த ஒளியை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. தகப்பனை எங்களுடைய குடும்பங்களை நம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம். ஒருவேளை இன்றைக்கு பல குடும்பங்கள் சுவாமி ஆண்டவரை ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் மூலமாக ஆண்டவரை அவர் இருளில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நிமித்தமாக பல குடும்பங்களில் நிம்மதி கிடையாது, சமாதானம் கிடையாது, சந்தோஷம் கிடையாதப்பா. அதையெல்லாம் தொலைத்து எத்தனையோ மாதங்கள் ஆண்டுகள் ஆகிவிட்டேன்னு சொல்லி கண்ணீரோடு உடைய சமூகத்தில் வந்து கொண்டிருக்க அறிந்திருக்கிறேன். ஐயோ, என் மனைவி ரட்சிக்கப்படலை, என் கணவன் ரட்சிக்கப்படலை, என் பிள்ளைகள் ரட்சிக்கப்படலை, பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார், துன்மார்க்கமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறன்னு சொல்லி கண்ணீரோடு கூட உடைய சமூகத்தில் வந்திருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிற ஐயா. தகப்பனே, இருளின் வல்லமைகளெல்லாம் ஆண்டவருடைய வெளிச்சத்தினால் அகற்றி விடுகிற அல்லவா, அந்த வல்லமை இப்பொழுது இறங்குவதாக சுவாமி. தமஸ்கு வீதியிலே ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. தமஸ்கு சென்று கொண்டிருக்கிற ஆண்டவரை இந்த சவுலை நீ சந்தித்து அவனை ஒரு பெரிய ஆண்டவர் அநேகரை உமக்கு கொண்டு வர ஒரு மகனாக மாற்றினது போல இன்றைக்கு அப்படிப்பட்டவர்களாக நீ அவளை மாற்றும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் மீது உம்முடைய வெளிச்சம் பிரகாசிக்கும்படி ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே உமக்கு விரோதமாக இருக்கின்ற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ரட்சித்து சொந்தப்படுத்தும்படி ஜெபிக்கிறோம் ஐயா. கண்ணீரோடு ஜெபித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய கண்ணீரெல்லாம் எங்கள் ஆண்டவர் துடைக்கும்படி ஜெபிக்கிற ஐயா. அவர்கள் எந்த ஒரு பாவத்தை சிறைப்பட்டிருந்தாலும் கூட அதை எல்லாவற்றிலிருந்து அவர்களை மீட்டுக் கொள்வதற்கு எங்கள் ஆண்டவர் போதுமானவரை இருக்கிறபடி நம்ம ஸ்தோத்திரிக்கிற ஐயா. கர்த்தர் அற்புதங்களை செய்வீராக. என்னுடைய குடும்பங்களை சமாதானம் பெருகிட்ட ஐயா. பிரிந்திருக்கிற குடும்பங்களில் ஆண்டவரே அந்த ஐக்கியத்தை கொண்டு வரும்படி ஜெபிக்கிறோம். பிசாசன் பல வகையான கசப்புகளை கொண்டு வந்து குடும்பத்தை பிரித்து விடுகிறது இருக்கிறீங்கப்பா. இந்த எல்லா கசப்புணர்வுகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மாறும்படி ஜெபிக்கிறையா. இந்த குடும்பங்களை சமாதானம் பெருகட்டும். யோசுவாவின் குடும்பத்தை போல குடும்பமாய் உம்மை சேவித்து உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறையா. நீங்கள் தந்த கர்ப்பத்தின் கனிகளை ஆசீர்வதிங்கப்பா. சின்னஞ்சிறு குழந்தைகளை ஆசீர்வதிங்கப்பா. ஏற்ற காலத்து எங்களுடைய பிள்ளைகள் நல்ல வளர்ச்சியை கொடுப்பீராக. படிக்கிற பிள்ளைகளுக்கு பற்றி விசேஷத்தை ஞானத்தை தரும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அரசு தேர்வு எழுதுகிற பிள்ளைகளுக்கு விசேஷம் நாங்கள் ஜெபிக்கிறையா. கர்த்தருடைய ஞானம் எங்களுடைய பிள்ளைகள் மீது ஆண்டவர் கடந்து வரும்படி நாங்கள் ஜெபிக்கிறையா. அவருடைய எல்லா சோர்வுகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி போடுங்க. நல்ல மதிப்பெண் பெற்றுக்கொள்ள கிருபை தருவீராக. உயர் ஆண்டு படிப்புக்காக பிரயாசப்படுகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. நீட் எக்ஸாமுக்காக ஆயத்தப்படுகிற பிள்ளைகளுக்காக, இன்னும் பல எக்ஸாமுக்காக ஆயத்தப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிற ஐயா. உடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் கிருபையா இறங்கி இந்த பிள்ளைகளுடைய பிரயாசங்கள் எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிற ஐயா. தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த பிள்ளைகளுக்கு ஏற்ற காலத்து நல்ல வேலை வாய்ப்புகளை தாங்கப்பா. படித்து முடித்து விட்டு இன்னும் எனக்கு வேலை கிடைக்கவில்லை சொல்லி கலங்குற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அயல் நாடுகளில் சென்று பணி செய்ய வேண்டும் என்று மிகுந்த பிரயாசப்படுகிற அநேக பிள்ளைகள் உண்டு தகப்பனே. ஆண்டவரே, உமது பிள்ளைகளுடைய இயக்கங்கள் எல்லாம் கர்த்தர் ஆண்டவரை அறிந்து அதையெல்லாம் நிறைவேற்றி கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம். அயல் நாடுகளில் இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் ஐயா. பல வகையான ஸ்ட்ரெஸ் அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் உண்டு. தன்னுடைய வேலைகளில் அதையெல்லாம் மாற்றுவீராக சுவாமி. அந்த இடத்துல யோசேப்பை உயர்த்தினவர், தானியேலை உயர்த்தினவர், இது பிள்ளைகளை உயர்த்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அயல் நாடுகளில் இருக்கிற எல்லா பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அவர்கள் இருக்கின்ற இடங்களில் சந்தோஷமாக சமாதானத்தோடு வாழும்படியான பாக்கியத்தை கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவர், திருமணத்திற்கு காத்திருக்கிற வாலிப சகோதர சகோதரிகளுக்கு ஜெபிக்கிற ஐயா. ஆண்டவரே, என்னுடைய பிள்ளைகளுக்கு வயதாகிவிட்டதை இன்னும் திருமணம் நடக்கும்னு சொல்லி கண்ணீரோடு கொடுமுடி சபதத்தில் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறோம். கர்த்தர்தாமே உமது பிள்ளைகளுக்கு கிருபையா இறங்குவீராக. திருமண தடைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மாறட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஒரு அற்புதம் நடக்கட்டும் ஐயா. திருமணமாகியும் குழந்தை இல்லைன்னு சொல்லி கலங்குற தம்பதிகள் உண்டு தகப்பனே. ஆண்டவரே, இந்த நாட்களில் விசேஷித்து உபவாசித்து ஜெபிக்கிற தம்பதிகளுக்கு கூட உண்டு தகப்பனே. நீ தயவா எங்களுடைய பிள்ளைகள் மீது இரக்கம் காண்பிப்பீராக. அந்த மருத்துவரால் கூடாதது தேவனால் கூடும் சுவாமி. மருத்துவ ரீதியாக ஒருவேளை ஆண்டவரே எங்களுக்கு எதிர்மறையாக சொல்லலாம் சுவாமி. நாங்கள் அதை பற்றியெல்லாம் நம்பிக்கை வைக்கவில்லை சுவாமி. அதன் மீது உம்மீது நம்பிக்கை வைத்திருக்கிற ஐயா. கர்த்தர் உமது பிள்ளையுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்வீராக சுவாமி. கற்பத்தின் கனி உம்மால் கிடைக்கின்ற ஒரு சுதந்திரம் நீ தர ஒரு பலன் ஆண்டவரே. நாங்கள் 100க்கு 100 விசுவாசிக்கிறோம்ப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்படிப்பட்ட பிள்ளைகள் நாங்கள் ஆசீர்வதித்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் இருப்பார்களாக. ஆபிரகாமுக்கு 100வது வயதில் இறங்கின ஆண்டவர் இது பிள்ளைகளுக்கு கர்த்தர் இறங்கி கற்பத்தினை கொடுத்து ஆசீர்வதிங்கப்பா. பேறுகால நிலைமைக்கு அருமையான சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. கற்பத்தின் கனியை பூரணப்படுத்தி சுவாமி ஏற்ற வேளையில் சுகப்பிரசவத்தை கொடுத்து எங்களுடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக.
பலவீனமாக இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. பல வகையான பலவீனத்திலும் பாதிக்கப்பட்டு வேதனையோடு கூட இருக்கின்ற அருமையான பெற்றோர்களுக்காக, வயதான நிலைமை இருக்க அருமையான பிள்ளைகளுக்கு அங்கு ஜெபிக்கிற ஐயா. எனக்கு யாருமே துணையில்லைன்னு சொல்லி கலங்குகிற பிள்ளைகள் உண்டு சுவாமி. தன்னுடைய பிள்ளைகள் தன்னுடைய பணி நிமித்தமாக வெளியிடங்கள் இருக்கிற நிமித்தமாக தனிமை உணர்வோடு கூட இருக்கிற பெற்றோர் உண்டு சுவாமி. அவர் ஒவ்வொருவரையும் கர்த்தர் கண்ணோக்கி பார்ப்பீரார். அவருடைய கரங்களை பிடித்து கர்த்தர் நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன்னு சொன்னீங்களப்பா. ஆண்டவரே, நீரே அவள் பலப்படுத்துங்க, சகாயம் பண்ணும்படி நாங்கள் ஜெபிக்கிற ஐயா. நல்ல சுகத்தை பலத்தை நீடித்த சுகவாழ்வும் கொடுத்து வழிநடத்துவீராக. படுக்கையில் வியாதியோடு கூட இருந்து இந்த ஆராதனையில் பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் உண்டு தகப்பனே. அந்த படுக்கையெல்லாம் கர்த்தர் மாற்றி போடும்படி ஜெபிக்கிறோம் ஐயா. ஒரு அற்புதமான சுகம் உண்டாகட்டும். உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை என்னென்ன பலவீனத்தில் அந்த பிள்ளைகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த பலவீனங்கள் எல்லாம் மறையும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய கிருபை இந்த பிள்ளைகள் மீது இறங்குவதாக. உங்களுடைய சுகமளிக்கிற வல்லம் இந்த பிள்ளைகள் மீது இறங்க நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஒரு பூரண சுகம் உண்டாகட்டும் ஐயா. ஆசீர்வதிங்க ஐயா. இந்த பிள்ளைகளை பயப்படுத்துகிற எல்லா பயங்களும் மாறட்டும். கட்டிகள் இயேசுவின் நாமத்தில் மறைந்து போகட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, நுரையீரல் பிரச்சனை இயேசுவின் நாமத்தில் மறைந்து போவதாக. இருதய பிரச்சனைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அகன்று போகும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. எல்லாம் நார்மலாய் மாறுவதாக. ஆண்டவர் புதிய உறுப்புகள் இயேசுவின் நாமத்தினாலே உருவாகட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. கிட்னி பிரச்சனை எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே விலகட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. தகப்பனே, உமக்கு நடக்க முடியாத பிரச்சனை, கைகளில் கால்களில் வலிகள் நிமித்தமாக ஜாயிண்ட் பெயின்ஸ் எல்லாவற்றுக்கும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஒரு பூரண சுகம் உண்டாகட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் அவ்வாறு செய்கிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. உமது பிள்ளைகளை கையிட்டு செய்கிற எல்லா பிரயாசங்களிலும் விசேஷித்த நன்மைகள் தருவீராக. என்னென்ன வேலைகள் செய்கிறார்கள், அது சிறிய தொழிலோ பெரிய தொழிலோ வியாபாரங்கள் எதுவாக இருந்தாலும் கூட சுவாமி, ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உமது பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். உமது பிள்ளைகளுடைய எல்லா பிரயாசங்கள், ஆண்டவர்கள் செய்கிற வேலைகள் எல்லாவற்றிலும் நிறைவான ஆசீர்வாதங்கள் இருப்பதாக. கடன் பிரச்சனையினால் கண்ணீரோடு கூட இருக்கிற பிள்ளைகளுக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்த பிரச்சனைகள் எல்லாம் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. நியாயமாய் உம்முடைய பிள்ளைகளுக்கு வர வேண்டிய எல்லா நன்மைகளையும் ஆண்டவரே காலத்தில் இந்த பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள கிருபை தருவீராக. கோர்ட்டு கேஸ் என்று அலைந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, உடைய பிள்ளைகள் கண்ணீரோடு கூட உடைய சமூகத்தில், ஆண்டவரே எனக்கு நியாயம் கிடைக்க மாட்டேன், நியாயம் கிடைக்கவில்லைன்னு சொல்லி கண்ணீரோடு உடைய சமூகம் வருகிற பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறேன் ஐயா. கர்த்தர் உமது பிள்ளைகளுக்கு நியாயம் செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறேன் ஐயா. அந்த பிள்ளைகளை தொடுவீராக, கண்ணீரை துடைப்பீராக, அற்புதங்கள் செய்வீராக. நீங்கள் அவர் செய்கிற தயவுக்காக கூடாக கூடி ஸ்தோத்திரம் ஐயா. இந்த நாளிலும் இந்த ஆராதனை வேளை ஒளிப்பதிவு செய்வதற்கு உதவி செய்த நாசரத்தை சார்ந்த அருமையான அந்த மூத்த சகோதரிக்கு அம்மாவுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த வயோதிப காலத்தில் கர்த்தருடைய கிருபை அதிகமாய் தாங்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, இந்த வாரத்திலும் ஆண்டவர் தன்னுடைய பிறந்தநாளை காணும்படியாக நீர் கொடுக்கிற எல்லா கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. வருஷத்தின் நன்மையினால் முடிசூட்டுகிற ஆண்டவர், இந்த புதிய வருஷம் நன்மையினால் நிரப்பப்பட்ட ஒரு ஆண்டை காணப்பட உதவி செய்யும். நல்ல சுகத்தையும் பலத்தையும் தீர்க்காயுசையும் கொடுத்து நீ உன் பிள்ளைகளின் இஸ்ரவேலுக்கு கூட சமாதானத்தை காண்பா என்று சொன்னீர். அந்த பாக்கியத்தை கொடுத்து ஆசீர்வதிங்கப்பா. நீங்கள் அவளுக்கு கொடுத்த 3 பெண் மக்களுக்காக, அவளுக்கு கொடுத்த அருமையான குடும்பத்தினருக்காக, பேரப்பிள்ளைகளுக்காக, பூட்டன்மார்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஐயா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. உன் பிள்ளைகளும் பந்தியச்சத்தில் ஒளிமர கண்ணுகளைப் போல் இருப்பார்கள் சொன்னீர். அந்த வார்த்தையின்படி அவர்களை ஆசீர்வதிங்கப்பா. இம்மட்டும் இவர்களை ஏந்தி தூக்கி சுமந்து தாங்கி ஆண்டவர் தப்பிவித்து வந்த தேவன் தொடர்ந்து உமது பிள்ளையை, அருமையான நம்முடைய மகளை பாதுகாத்து ஆசீர்வதிக்க வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல சுகத்தை பலத்தை தீர்க்காயுசும் கொடுத்து வழிநடத்தும். ஆசீர்வதியும் நாமத்தை மையப்படுத்தும். இதே போல இதற்காக உதவி செய்கிற எல்லா பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற ஐயா. இந்த ஆராதனையில் பங்கு பெற்ற அனைத்து பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். உடைய நாமத்தை மையப்படுத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே. தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்பும் ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதி காக்கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரகாசிக்க பண்ணி உண்மையில் கிருபை இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்களுக்கு பிரசன்னமாக்கி இப்பொழுதும் எப்பொழுதும் உங்களுக்கு சமாதானம், சந்தோஷம், நீடி சுக வாழ்வு கட்டளையிட கடவர்.
இரவு கீதமாக கீதம் 123 பாமாலை 109 பாடுவோம். மரிக்கும் மீட்பராவியும் வதைக்கப்பட்ட தேகம். கீதம் 123 பாமாலை 109 பாடுவோம். கிருபை நிறைந்த அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வாதமான ஆராதனை வேளைக்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனையில் பங்கு பெற்றிருக்கிற நமது பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. என்னென்ன தேவைகளோடு எதிர்பார்ப்புகளோடு உங்களுடைய சமூகத்தில் வந்திருந்தார்களோ, ஒன்று கூட குறைவில்லாமல் எல்லாவற்றையும் பெற்று கொள்ளும்படியான கிருபைகளை தந்திருக்கிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து வருகிற நாட்கள் இங்கே ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமும் மகிழ்ச்சியும் நிறைந்த ஒரு நாட்டை காணப்பட கிருபை தாரும். தெய்வீக பிரசன்னம் நமது பிள்ளைகளோடு கூட எப்பொழுது நிலைத்திருப்பதாக மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் தூய பிதாவே, ஆமென். கர்த்தங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோடே சென்று வாருங்கள். கர்த்தரோட நாமத்தினாலே ஆமென்.